வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 4 ஹீட் அந்த லெசனோடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். கலோரிமெட்ரி வெப்ப அளவியல். we studied about the effect of heat energy. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் பாடத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் வெப்பத்தோடைய ஆற்றலை அதனோட விளைவுகளை நம்ம பார்த்தோம். when heat energy is supplied to substances, physical changes takes place in them. ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது அதனுடைய இயற்பியல் நிலைகளில் இருந்து மாறுது. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட், அது மாதிரி அதனுடைய ஸ்டேட்டஸில் சேஞ்சஸ் நடக்கும். சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர், ஐஸ் இஸ் சேஞ்ச் இன்டு லிக்விட் ஃபார்ம். சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஐஸ் எப்போ லிக்விட் ஃபார்மாக மாறும், அதை ஹீட் பண்ணும்பொழுது. லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இஸ் சேஞ்ச் இன்டு கேஷியஸ் ஃபார்ம். லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹீட் பண்ணும்பொழுது என்னவாக மாறும், கேஸ் ஃபார்மாக மாறும். தீஸ் ஆர் ஆல் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டியூ டு ஹீட் எனர்ஜி. இதெல்லாம் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய இயற்பியல் மாற்றங்கள். சிமிலர்லி ஹீட் எனர்ஜிஸ் ப்ரொடியூசஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆல்சோ. வெப்ப ஆற்றல் கெமிக்கல் சேஞ்சஸ் கூட நடைபெற காரணமாக இருக்குது. டு நோ மோர் அபவுட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் சப்ஸ்டன்ஸ், we need to measure the amount of heat involved. ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை தெரிந்து கொள்றதுக்கு அந்த பொருளில் உள்ள வெப்ப ஆற்றல் எவ்வளவு இன்வால்வ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். The technique used to measure the amount of heat involved in a physical or chemical process is known as calorimetry. இயற்பியல் மற்றும் வேதியியல் நிகழ்வுகளில் உள்ள வெப்ப ஆற்றல் மதிப்பினை கணக்கிடும் முறைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கலோரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சர் வெப்பநிலை. Temperature is a physical quantity which expresses whether an object is hot or cold. ஒரு பொருள் சூடாக இருக்கா இல்லை சில்லுன்னு இருக்கா அப்படின்றத அறிந்து கொள்ள உதவக்கூடிய இயற்பியலோட பிரிவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர். இட் இஸ் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தெர்மோமீட்டர். அது எந்தனுடைய உதவியால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தெர்மோமீட்டர், வெப்பநிலை மானியோட உதவியால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். There are 3 scales to measure the temperature: Celsius scale, Fahrenheit scale, Kelvin scale. Among these 3 scales, Kelvin scale is most commonly used one. இந்த 3 அளவுகளில் நம்ம அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கெல்வின் ஸ்கேல். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம், அதில் ஹாட் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டர் ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா, அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ தெர்மோமீட்டரை இதில் டிப் பண்ணுறோம். டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இதில் 28 டிகிரி இருந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எப்படி இருக்குது, ஹாட்டாக வெப்பமாக இருக்குது அப்படின்போது என்ன ஆகுது, டிகிரி 38 டிகிரி செல்சியஸில் இது காமிக்குது. ஸோ இதுதான் என்னது தெர்மோமீட்டர். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், வெப்பத்தோடைய அளவை என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். யூனிட் ஆஃப் ஹீட் வெப்பத்தின் அளவு. we know that heat is a form of energy. வெப்பம் ஒரு வகையான ஆற்றல். the unit of energy in SI system is joule. ஆற்றலோட அலகு என்னன்னு நமக்கு தெரியும், ஜூல். ஸோ ஹீட் இஸ் ஆல்சோ மெஷர்ட் இன் ஜூல். ஹீட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் கூட எதால் அளக்கிறோம், ஜூலால் அளக்கிறோம். இட் இஸ் மெஷர்ட் பை த சிம்பிள் ஜே. த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் கலோரி. கலோரி அப்படின்ற அளவாலையும் நம்ம ஹீட்டை என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். 1 கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to rise a temperature of 1 gram of water through 1 degree Celsius. நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலோடைய அலகை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 கலோரி அப்படின்னு சொல்கிறோம். 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.186 ஜூல். ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்புத்திறன். In general, the amount of heat energy gained or lost by a substance is determined by 3 factors. ஒரு பொருள் ஏற்கக்கூடிய அல்லது இழக்கக்கூடிய வெப்பத்தோடைய அளவு 3 காரணிகளால் 3 ஃபேக்டர்ஸால் டிட்டர்மைன் பண்ணுது. மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொருளோடைய நிறை, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொருளோடைய வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பொருளோடைய தன்மை. Different substances require different amount of heat energy to reach a particular temperature.
ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை அடைவதற்கு வெவ்வேறு வகையான வெப்பம் தேவைப்படுது. சப்போஸ் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு சில்வர் வெசல், ஒரு அலுமினியம் வெசல், ஒரு அயன் வெசல், 3 வெசலை எடுத்துக்கிறோம். அதில் வாட்டரை பாயில் பண்ணுறோம். எது ரொம்ப சீக்கிரமாக பாயில் ஆகும்? அலுமினியம், நெக்ஸ்ட்டு சில்வர், லாஸ்ட்டில் தான் என்ன ஆகும்? அயன் வெசல் பாயில் ஆகும். ஸோ சப்ஸ்டன்ஸோடைய தன்மையை பொறுத்து, நேச்சரை பொறுத்து அந்த ஹீட் கெப்பாசிட்டி என்ன ஆகுது? மாறுது. ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required by a substance to raise a temperature by 1 degree Celsius or 1 Kelvin. It is denoted by the symbol C. ஒரு பொருளுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்ததுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலோடைய அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வெப்ப ஏற்பு திறன், தட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Heat capacity is equal to amount of heat energy required Q divided by rise in temperature. Del T அப்படின்னா difference in temperature. So C is equal to Q by del T. The unit of heat capacity is calorie அல்லது degree Celsius. The SI system, it is measured in Joule Kelvin power minus 1. Problem 1. The temperature of a metal ball is 30 degrees Celsius. When an energy of 3000 joule is supplied, its temperature rises by 40 degrees Celsius. Calculate its heat capacity. Heat capacity நமக்கு தெரியும். Formula C is equal to Q by del T. Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3000 joule. ஸோ del T அப்படின்றது difference in temperature. அதிகமான டெம்பரேச்சர் எது? 40 டிகிரி. அதுலேருந்து 30 டிகிரியை மைனஸ் பண்ணும்போது 10 டிகிரி செல்சியஸ் ஆர் 10 கெல்வின். இப்போ நமக்கு வேல்யூஸ் என்னெல்லாம் தெரியும்? Q தெரியும். Q 3000, 10 கெல்வின்றது கால்குலேட் பண்ணோம். ஸோ 10, ஸோ ஆன்சர் இஸ் 300 ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் 1. The heat capacity of the metal ball is 300 joule Kelvin power minus 1. Specific heat capacity. தன் வெப்ப ஏற்புத்திறன் when the heat capacity of a substance is expressed for unit mass, it is called specific heat capacity. ஓரளவுக்கு நிறையுடைய பொருளுடைய வெப்ப ஏற்புத்திறன், அந்த பொருளுடைய தன் வெப்ப ஏற்புத்திறன், அதாவது specific heat capacity அப்படின்னு சொல்கிறோம். Specific heat capacity of a substance is defined as the amount of heat energy required to raise a temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் ஒன்றுடைய வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்ததுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அதை எப்படி டினோட் பண்ணுறோம்? சி அப்படின்ற சிம்பிளால் டினோட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required Q divided by mass into rise in temperature del T. So C equal to Q by M into del T. The SI unit of specific heat capacity is joule kg power minus 1 k power minus 1. An energy of 84,000 joule is required to raise the temperature of 2 kilogram of water from 60 degrees Celsius to 70 degrees Celsius. Calculate the specific heat capacity of water. நமக்கு தெரியும் ஃபார்முலா Q by M into del T. Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84,000 joule. மாஸ் 2 kg. del T அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் மைனஸ் பண்ணுறோம். 70 டிகிரியிலேருந்து 60 டிகிரியை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10 டிகிரி செல்சியஸ் ஆர் 10 கெல்வின். ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q 84,000, 2 into 10. ஸோ கேன்சல் பண்ணும்போது we will get 4,200 joule kilogram power minus 1 Kelvin power minus 1. So the specific heat capacity of water is 4,200 joule kilogram power minus 1 Kelvin power minus 1. Calorimeter. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. பொருள் ஒன்றினால ஈர்க்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தை அளக்கக்கூடிய கருவி பேரு தான் என்னது? calorimeter. It consists of a vessel made up of metals like copper or aluminum which are good conductors of heat and electricity. இது ஒரு கலனால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கலன் என்னென்னா மின்சாரத்தையும் வெப்பத்தையும் நன்கு கடத்தக்கூடிய உலோகத்தால் ஆனது.
இதுதான் அந்த மெட்டாலிக் வெசல். இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஹீட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கடத்துகிற வகையில் அந்த மெட்டல், என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோம், காப்பர், அலுமினியம் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் இருக்குது. ஒரு ஹோலில் தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணுறோம், இன்னொரு ஹோலில் ஸ்டெரர் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரை ஆட் பண்ணுறோம். இந்த வெசலில் வந்து என்ன பண்ணுறோம், பவர் சப்ளைக்காக ஒரு ப்ளஸ் மைனஸ் 2 கரண்ட் கனெக்ஷனுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெட்டாலிக் வெசல் இஸ் கெப்ட் இன் அன் இன்சுலேட்டட் ஜாக்கெட் டு ப்ரிவெண்ட் ஹீட் லாஸ் ஆர் டு த என்வாரன்மெண்ட். இதை வந்து என்ன பண்ணுறோம், இன்சுலேட்டர் அப்படின்னா அரிதிர் கடத்தி, வெப்பத்தை அவ்வளோ எளிதில் கடத்தாது. இந்த அப்பரேட்டஸ் என்ன பண்ணுறோம், ஒரு இன்சுலேட்டரில் வைக்கிறோம். இஸ் இன்சர்ட்டட் த்ரூ த அனதர் ஹோல் ஃபார் ஸ்டரிங் த கண்டென்ட் ஆஃப் த வெசல். இதிலிருந்து வெப்பம் மற்ற பொருளுக்கு கடத்தும் பொழுது இந்த ஸ்டெரர் வந்து என்ன பண்ணும், அந்த வெப்பத்தை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். A vessel is filled with liquid which is heated by passing current to the heating element. இந்த வாட்டரில் என்ன ஆகும், கரண்ட் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய வெப்பத்தினால இது ஃபுல்லாக சூடாகும். யூஸிங் திஸ் டிவைஸ் we can measure the heat capacity of a liquid in the container. இந்த ப்ராசஸ் மூலம், இந்த பவர் சப்ளை மூலமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது போது இந்த ஸ்டெரர் மூலமாக ஈஸியாக ஹீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த தெர்மோமீட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் ரீட் ஆகிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். யூஸிங் திஸ் டிவைஸ் we can measure the heat capacity of the liquid in the container. Thermostat, வெப்ப கட்டுப்படுத்தி. A thermostat is a device which maintains the temperature of a place or an object constant. ஒரு பொருள் அல்லது ஒரு இடத்தோட வெப்பநிலையை மாறாமல் வைக்க பயன்படுத்தக்கூடிய சாதனத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மோஸ்டாட். The word thermo is derived from 2 Greek words. Thermo means heat and static means staying the same. தெர்மோ அப்படின்னா வெப்பம்னு அர்த்தம், ஸ்டேட் அப்படின்னா ஒரே நிலையில் மெயின்டைன் பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஸோ thermostats are used in any device or system that gets heated or cools down to a preset temperature. வெப்பமூட்டும் இல்லைன்னா குளிர்ச்சியூட்டும் உபகரணங்களில் நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட வெப்பநிலை அடையிறதுக்கு இது யூஸ் ஆகுது. டிவைசஸ் which use thermostat including the building heater, central heater in a room, air conditioner, water heater as well as kitchen equipments including oven and refrigerator. கட்டடங்களில் சூடேற்றி, அறைகளில் இருக்கக்கூடிய மைய சூடேற்றி, ஏர் கண்டிஷனர், வாட்டர் ஹீட்டர், சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரானிக் ஓவன், இது எல்லாமே எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா தெர்மோஸ்டாட் அப்படின்ற ப்ராசஸில் யூஸ் ஆகுது. நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் அப்படின்ற டெம்பரேச்சரை வந்து என்ன பண்ணலாம், ஏர் கண்டிஷனரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் a thermostat functions both as the sensor and controller of thermal system. சில நேரங்களில் இது சென்சாராகவும் வெப்ப அமைவுகளை கட்டுப்படுத்தியாகவும் இந்த தெர்மோஸ்டாட் பயன்படுது. Thermoflask, vacuum flask. A thermoflask is an insulating storage vessel that keeps its content hotter or cooler than the surrounding for a longer time. வெப்ப குடுவை தெர்மோஃப்ளாஸ்க் என்ன பண்ணுது அப்படின்னா, வெற்றிட குடுவை, அது காலியாக இருக்கும். அதனுள்ளே ஒரு பொருளுடைய வெப்பநிலை சுற்றுப்புறத்தில் இருக்கிற வெப்பநிலையை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கும். எப்படி இருக்கோ அதை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இட் இஸ் primarily mean to enhance the storage period of a liquid by maintaining the uniform temperature and avoiding the possibility of getting bad taste. அதில் இருக்கக்கூடிய உணவோடைய வெப்பநிலையும் அதனுடைய சுவையை மாறாமலும் இருக்கிறதுக்கு இந்த தெர்மோஃப்ளாஸ்க் பயன்படுது. ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஃப்ளாஸ்க், வெப்பக்குடுவை வேலை செய்யக்கூடிய விதம். A thermoflask has a double walls which are evacuated. வெற்றிட குடுவை 2 சுவர்களை கொண்ட ஒரு கலன். The vacuum between 2 walls prevent heat being transferred from the inside to the outside by conduction and convection. வெப்ப சலனம் இல்லைன்னா வெப்ப கடத்தல், அந்த நிகழ்வுகளால் வெப்ப ஆற்றல் வெளியே பரவாமல் இருக்கிறதுக்கு இது இந்த வேக்கம் பயன்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்சுலேட்டர் கேப்
இந்த உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் எப்படி இருக்கும்? சில்வர்டு இன்னர் வால். இந்த 2 சுவருக்கும் நடுவில் தான் நமக்கு என்ன இருக்குது? வேக்கம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. இதில் தான் என்ன எடுத்திருக்கோம்? ஹார்ட் காப்பி. இந்த கீழே இருக்கிறது தான் இன்சுலேட்டட் சப்போர்ட், அவுட்டர் காஸ்டிங் ஆஃப் பிளாஸ்டிக் ஆஃப் மெட்டல். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் கேப். எல்லா தெர்மோஃப்ளாஸ்க்களும் இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்னன்னா வெப்பத்தை வெளியே விடாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். இந்த எல்லா சில்வர் இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய உள்ள எல்லாமே எப்படி இருக்கும்? சில்வர் மாதிரி இதில் இருக்கும். அது என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு, வெப்பத்தை உள்ளே திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகுது. வித் வெரி லிட்டில் ஏர் பிட்வீன் த வால்ஸ் there is almost no transfer of heat from the inner wall to the outer wall. இந்த வேக்கம் இடத்துல கொஞ்சமாக என்ன இருக்குது? ஏர் இருக்குது. அதனால் ஹீட்டு உள்ளேருந்து வெளியோ வெளியிலேருந்து உள்ளேயோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டக்ஷன் கேன் ஒன்லி அக்கர் அட் த பாயிண்ட்ஸ் வேர் த 2 walls மீட் அட் த டாப் ஆஃப் த பாட்டில் அண்ட் த்ரூ த இன்சுலேட்டட் சப்போர்ட் அட் த பாட்டம். எந்த இடத்துல குடுவையினுடைய மேல் அல்லது கீழ்ப்பகுதியில் 2 சுவர்களும் இணைகிற இடத்துல மட்டும்தான் என்னவாகும்? வெப்பம் கடத்தப்படும். The silvered walls reflect radiated heat back to the liquid in the bottle. இந்த சில்வர் சுவர் என்ன பண்ணும் அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சை திருப்பி திருப்பி குடுவையினுடைய திரவத்துக்கே அனுப்புறதுனால அந்த பாட்டிலில் வச்சுருக்கக்கூடிய லிக்விடு ரொம்ப நேரம் எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும்.